ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். சண்டே மார்னிங் ஆட்டுக்கால் பாயம் செய்யலான்னு சொல்லிட்டு ஆட்டுக்கால் வாங்கிட்டு வந்திருக்கோம். அதை ஒரு பாத்திரத்தில் போட்டு சுடு தண்ணி ஊற்றி கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கொஞ்சம் கிளறி விட்டு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். இப்போ ஆட்டுக்காலில் அந்த கருப்புலாம் இல்லாத அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கொஞ்சம் கிளறி வச்சுக்கலாம். இப்போ குக்கரில் அந்த ஆட்டுக்காலை போட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு கல்லுப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூடிட்டு 7 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாயாக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய், பச்சை மிளகாய், ஊற வச்ச கசகசா, முந்திரி போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுறலாம். இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம். இப்போ பிரியாணி ஸ்பைசஸையும் அதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ தக்காளி, உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ ஒரு பேனில் மிளகு, சீரகம், சோம்பு போட்டு கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ கொஞ்சம் புதினா மல்லி சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ வேக வச்ச ஆட்டுக்காலை இதில் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு, மூடி வச்சுக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சு வச்சு இப்போ அரைச்சி வச்சு தேங்காய் விழுது அதில் சேர்த்து கலந்து விட்டுலாம் நல்லா. இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இடித்து வச்ச மிளகு, சீரகம், சோம்பு தூளை போட்டு நல்லா கலந்து விட்டு கொதிக்க வச்சு இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. வாசனையும் நல்லா சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மேலே கொஞ்சம் கொத்தமல்லி இலை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். குட்டி பாப்பாவுக்கு ஆட்டுக்கால் பாயம் ரொம்ப பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பர் சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ்.